வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இந்த அனுபவசாலி யார் அனுபவசாலி? அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு எப்ப ஏற்படும்? அத எப்படி மனிதன் அந்த அனுபவத்த கத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, வயதின் அடிப்படையிலா? இல்ல அறிவின் அடிப்படையிலா? அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு வயது கடக்க கடக்க, அவனுக்கு அனுபவங்களும் அந்த வயதோட கற்றுக்கொண்டே வருகிறான். அந்த அனுபவங்கள் பல வழிகளையும், பல நன்மை தீமைகளையும், பல விஷயங்களில் அவனுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்குது. இந்த உலகம்னா என்ன? சொந்த பந்தம்னா என்ன? தொழில்னா என்ன? இந்த சமுதாயம்னா என்ன? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவன் வயது கடக்க கடக்க அனுபவங்களும் அவனுக்கு பின்தொடர்ந்தே வருகிறது. அந்த அனுபவங்களை எல்லாரும் சரியான முறையில் பயன்படுத்துறாங்களா? தனக்கு கிடைக்கப்பட்ட அனுபவங்களை அத சரியான முறையில யூட்டிலைஸ் பண்றாங்களா? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்கணும். சிலர் "சார் நான் 50 வருஷமா ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன்." அப்படிம்பாங்க. 50 வருஷமா அதே அப்படியே அவங்களுக்கு என்ன இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட்ல போய் ஒரு இடத்துல கிளர்க்கா வேலைக்கு சேர்வாங்க. ரிட்டயர்ட் ஆகுற வரைக்கும் அப்படியே அவங்களா கவர்மெண்ட்டா பார்த்து புரமோஷன் குடுத்தா மட்டும் தான் அவங்களுக்கு வரும். அப்போ ஒரு அனுபவம் என்பது தன்னுடைய அறிவையும், தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு இது. இப்போ முதல்ல எதுவும் ஒரு அறிவு இருந்தா தான், அந்த அறிவு மூலமா ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியும். அந்த செயல் பல அனுபவங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். சில நேரங்கள்ல பிளஸ்ஸா அமையும். சில நேரங்கள்ல மைனஸா அமையும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் சில நேரங்கள்ல நம்மளுக்கு நன்மைய குடுக்கும். சில நேரங்களில் தீமைய குடுக்கும். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம், நம்மளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் ஒரு அறிவை கொடுக்கும். மீண்டும் நம்ம அந்த அறிவை பயன்படுத்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு தான் அனுபவம் என்போம். அந்த அனுபவத்த சிலர் தவறான முறையில பயன்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. தான் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லணும்ல. இப்போ ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம்னா, அனுபவம் என்பது ஒரு விதை மாரி. நம்ம தூவிக்கிட்டே போகச்சுல, அது பல செடிகளா, மரங்களா உதயமாகிக்கிட்டே இருக்கும். மலர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த அனுபவங்களை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் தான் இந்த சமுதாயத்தில் வளர்ச்சி அடைய முடியும். சிலர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா இருப்பாங்க. பட் அவங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, எங்க அவன் வளர்ச்சி அடைஞ்சிருவான்? நம்மளுடைய அனுபவங்கள அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, அவன் வளர்ச்சி அடைஞ்சிருவானா? அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். அப்போ தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை, இந்த உலகத்தில் தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் தான் திறமையான அனுபவசாலி, அறிவாளி. ஏன்னா, ஒருத்தன் கத்துக்கிட்ட அனுபவம் அவனோட முடிஞ்சிடக்கூடாது. அவன் கத்துக்கிட்ட இந்த உலகத்தில் கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். நன்மைனா என்ன? தீமைனா என்ன? தொழில்னா என்ன? தான் கற்றுக்கொண்ட வேலையினுடைய பக்குவங்கள் என்ன? அந்த வேலைய எப்படி முடிக்கிறது? அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அவன் தான் ஆகச்சிறந்த அனுபவசாலி. இப்போ அனுபவத்த பத்தி ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றேனே. இப்படி நான் இப்போ தெளிவா ஒரு கதை இது உண்மை சம்பவம். குஜராத்ல ஒரு வைர வியாபாரி. அவர் பேர் சாவ்ஜி தோலாக்கியா. அவர் டைமண்ட் இருக்குல்ல, அந்த வைரம். அந்த வைரத்த உலகத்துல உள்ள 80 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட். அவரு அவர்ட்ட பணிபுரியக்கூடியவங்களுக்கு வருஷத்துக்கு நீங்க நெறைய நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம். போனஸா காரு, வீடுகள் இந்த மாரி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அந்த நிறுவனத்தில் வேலை கிடைச்சிராதான்னு வேர்ல்டு ஃபுல்லா ஏங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துல உள்ள ஓனர் மகன். அவர் பேரு திரவ்யா. 21 வயசு தான் அவருக்கு அந்த பையனுக்கு. அப்போ படிச்சு முடிச்சுட்டு 21 வயசுல வேலைக்கு வரச்சுல, அவங்க தந்தை அந்த தோலாக்கியா, அவர் என்ன ஒரு கட்டளை இடுறாருன்னா, இந்த மாரி ஒரு 30 நாள் நீ இந்த உலகம்னா என்ன? வேலைன்னா என்ன? பணம்னா என்ன? கஷ்டம்னா என்ன? ஒருவேள உணவுன்னா என்ன? இந்த உலகத்துல சாதாரண மனிதர்கள் வேலை தேடி எப்படி கஷ்டப்படுறாங்கிற பாடங்கள் எல்லாத்தையும் நீ கற்றுக்கொண்டுட்டு, வா என்னுடைய பிசினஸ்ல நீ என்னுடைய பிசினஸ வழிநடத்து. நீ இன்சார்ஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. மொத நாள் நைட் டிஃபன்லாம் சாப்பிட்டு, எந்த ஊருக்கு போறேன்னே தெரியக்கூடாது. இந்த குஜராத் ஸ்டேட்ல என்ன ஒர்க் பண்ண முடியாது. இந்தியால நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உன்னைய அனுப்பி வைப்பேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பயலுக்கு கொச்சினுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த பையன் வாரான். முதல்ல வந்தோனே ஒரு 6 நாள் வேலை தேடுறான். எல்லா பக்கமும் தேடுறாப்புல அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த திரவியாங்கிற பையன். பெரிய பிசினஸ் மேன். அவன் சாப்பிடுறதே தங்க ஸ்பூன்ல தான் சாப்பிடுவான். கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு வியாபாரம் பண்றாருன்னா, அவர் எவ்வளவு பெரிய இது. அவன் பரம்பரையே பெரிய கோடீஸ்வரன். அவன் கஷ்டம்னா என்ன, பணம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த ஆளு. கே எர்ணாகுளத்து கொச்சின்ல
6 நாள் தங்குறதுக்கு இடம் இல்லாம வெறும் ரூ. 7,000 தான் கையில குடுத்து விடுறாரு. 3 செட்டு பேண்ட் சட்டை மட்டும் எடுத்து குடுத்து விடுறாரு. அந்த அழுக்கு துணிய போட்டுட்டு, அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஒரு ஒரு இடத்துல 1 வாரத்துக்கு மேல எங்கேயும் வேலை பார்க்கக்கூடாது. இதான் கண்டிஷன். அந்த 1 வாரத்துல வந்து ஒரு இடத்துல போய் வேலை தேடி அலைஞ்சு, ஒரு பேக்கரி கடையில வந்து வேலை கிடைச்சிருக்கு. அந்த பேக்கரியில அந்த பன் வைக்கிறது, இந்த டீ குடுக்குறது, இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்றது, இந்த வேலை பார்க்காரு. அந்த 1 வாரம் முடிஞ்ச உடனே, அந்த தங்குறது அந்த பசங்க தங்கிட்டு ரூமுக்குள்ளேயே தங்கியிருக்காரு. தங்கி முடிச்சுட்டு, அந்த 1 வாரம் முடிஞ்ச உடனே வேற வேலை தேட ஆரம்பிச்சுட்டாரு. வேற இடத்துல ஒண்ணு ஆதிதாஸ்ங்கிற ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா? ஷோரூம். அந்த ஷோரூம்ல போய் ஒரு நாள் வேலை கிடைச்சிருக்கு. ஒரே நாள்ல அவர வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க. "நீ அன்ஃபிட். இந்த வேலைக்கு நீ லாயக்கு இல்லன்னு" சொல்லி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அவர் ஏன்னா இருக்கிற காச வச்சு சாப்பிடணும். ஒரு வேள சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. அதுவும் சாம்பார் சாதம், தயிர் சாதம் இப்படி சாப்பிட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்லாம கொசுக்கடியில இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. மறுபடி ஒரு கால் சென்டர்ல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஒரு நாளைக்கு ரூ. 30 சம்பளம். அங்க வேலை பார்த்திருக்காரு. 5 மணி நேரம், 6 மணி நேரம் டியூட்டி தான். அந்த குடுக்கக்கூடிய சம்பளத்துல அத வச்சு செலவு பண்ணி இருந்திருக்காரு. அங்க 1 வாரம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த வேலைய விட்டுட்டு அடுத்த வேலை. அப்படியே ஒரு ஜெராக்ஸ் கடையில. இப்படி ஒவ்வொரு இடங்களா வேலைய தேடி தேடி அலைஞ்சு மறுபடியும் ஒரு ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்து அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்கச்சுல, அவருக்கு குடுக்கப்பட்ட நாள் முடியுது. ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பையன் இல துடைக்கிறது, பெஞ்ச் எடுத்து போடுறது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் அந்த குடுக்கப்பட்ட பணி முடிஞ்ச உடனே ஒரு கம்பெனில இருந்து உங்க அப்பா கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. கார் வந்து கம்பெனி முன்னால இறங்கியிருக்கு. அந்த பிச்சைக்காரன் படத்துல நடக்கிற சம்பவம் மாரி நடந்திருக்கு. அவங்க அப்பா வந்து கூட்டு போயிருக்காரு. கூட்டு போன உடனே அந்த வேலை குடுத்த வைர வியாபாரிக்கு வந்து பரிசா பல வைரங்கள குடுத்துருக்காரு அந்த கடைக்காரருக்கு. குடுத்துட்டு அவர சார்ந்தவங்களுக்கெல்லாம் உதவிலாம் பண்ணிட்டு, மறுபடியும் அவர்ட்ட வந்துட்டாரு. அப்ப அவர்ட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிச்சுல கேட்காங்க. "இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோட பையன், நீங்க எதுக்கு இப்படி பண்ணணும்?" அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பணம் இருந்தா எதனாலும் வாங்கிரலாம். ஆனா அனுபவம் என்பது நாம் அத உணர்ந்து, அத வந்து நம்ம பட்டு, அதனுடைய அனுபவங்கள கஷ்டப்பட்டு, அந்த அனுபவம்னா என்னங்கிறத புரிந்து கொள்றதுக்கு நாம் அத அனுபவிக்கணும். அதுக்கு இன்பமோ, துன்பமோ, கஷ்டமோ எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சா தான் அந்த இன்பம் கிடைக்கும். அது காசால கிடைச்சிராது. பணத்தால எதையும் வாங்கலாம். ஆனா அனுபவத்தை வாங்க முடியாது. அப்போ ஒரு திறமையான அனுபவம் கிடைக்கணும்னா, நம்ம பிராக்டிகலா அதன் மூலமா வந்து நம்ம வந்து அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டா மட்டும் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். நான் பட்ட அனுபவங்கள் என்ன, வேலைன்னா என்ன? கிடைச்ச வேலைய எப்படி தக்க வைக்கணும்? அந்த ஒரு வேள சாப்பாடுனா என்ன? தங்குறதுனா என்ன? அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும்னா, நான் இன்னைக்கு பெரிய ஒரு கம்பெனிக்கு வந்து பெரிய கோடீஸ்வரனா அந்த கம்பெனிய நிர்வகிச்சு கொண்டு போனோம்னா, எனக்கு கீழ உள்ள மட்டங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தந்தை எனக்கு குடுத்த வழிகாட்டி. ஸோ அத பயன்படுத்தி தான் இன்னைக்கு அனுபவங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கேன். அப்படின்றது. அப்போ அனுபவம் எங்கிருந்து கிடைக்கும்? பேசிக்கா உண்மையான அதனுடைய வழிகளை தாண்டி வந்தா தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அப்ப எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இல்ல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், அந்த அனுபவங்களை உணர்வுபூர்வமாக உணர்ந்து, அவ்வளவு பெரிய வசதியான பையன் இருந்து, அந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டு, அந்த நிறுவனத்தை இன்னைக்கு இப்ப பெரிய சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதனால மக்களே வந்து அனுபவம் என்பது, நாம் வந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம பிராக்டிகலாக உணர்ந்து, நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் தான்